கொள்ளுவீங்க. சில விஷயங்கள் நான் இதை பிராக்டிஸ் பண்ணாம நான் மற்றவங்களும் சொல்ல முடியாது. நான் சாதாரண செய்யற விஷயங்கள் 2-3 இருக்கிறது. காலையில எழுந்திரிச்சவுடன் நான் படுக்கிற கட்டில், அந்த கட்டிலோட படுக்கை விரிப்பு இருக்கலாம், தலையாணை இருக்கலாம். எழுந்ததுக்கு பிறகு நான் படுக்க முதல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதை நீட்டா விரிச்சு அதை ஒரு செகண்ட் பார்த்து கொண்டிருப்பேன். எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த நான் படுத்த அந்த படுக்கை எனக்கு தேங்க்யூன்னு சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதை மறுபடி அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய திருப்தின்னு ஏற்படும். அந்த நாள் எனக்கு காலையிலேயே தொடங்கும் போது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளா தொடங்கப்படும். ஆகவே இந்த விஷயத்தை நான் ஒரு நாள் மாத்திரம் செஞ்சு நிப்பாட்ட கூடாது. தொடர்ந்து செஞ்சு கொண்டு போனா என்ன பழக்கத்துல இருந்து விடுபட முடியாது. ஆகவே இந்த சேரி, சீதான், செய்சோ, செய்கெட்சு, ஷிட்சுகே என்று சொல்ற இந்த 5 விஷயத்தையும் தொடர்ந்து இந்த 5 விஷயத்தையும் எங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள். இப்போது மிக விரிவாக ஒவ்வொன்றும் நீங்கள் அதற்கான விளக்கங்களையும் உதாரணங்களோடு முன்வைத்திருக்கின்றீர்கள். இந்த 5 நடைமுறையானது நீங்கள் குறிப்பிட்டது போல வீடுகளில் கடைபிடிக்கப்பட வேண்டியது, பாடசாலைகளில், நிறுவனங்களில், தொழிற்சாலைகளில் என்று அந்த நிறுவன வேறுபாடின்றி எல்லோராலும் கடைபிடிக்கக்கூடியது உற்பத்தி திறனை அதிகரித்துக் கொள்ள வேண்டுமானால் அது அவசியமாகிறது. ஒரு ஆலோசகராக நீங்கள் பார்க்கும் போது இந்த ஒவ்வொரு நிலையங்களிலும் எதில் மிக இலகுவாக இந்த நடைமுறையை பின்பற்ற முனைகிறார்கள், எந்த அழகில் இதனை பின்பற்றுவதற்கு கடினமாக இருக்கிறது, அல்லது தங்களை பழக்கிப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் கடினமாக உணர்கிறார்கள், எந்த நிறுவனம் சார்ந்து இந்த பிரச்சனை இருக்கிறது? நிச்சயமா நல்ல கேள்வி தர்ஷினி. உண்மையிலேயே இது நடைமுறைப்படுத்தணும் என்றா இந்த விஷயத்தை இன்னொரு ஆள் சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய மேற்பார்வைக்கு அல்லது அவருடைய பலவந்தம்னால நாங்க செய்யணும் என்று செஞ்சோம்டா ஒரு நிறுவனத்திலையும் செய்ய முடியாது. வீட்டுல கூட தொடர்ந்து அது செய்யணும் என்று உணர்ந்து செஞ்சால் மாத்திரம்தான் இதை செய்யலாம். ஆகவே இந்த 5 years நான் ஏற்கனவே சொன்னது எளிய இலகுவான ஒரு வழிமுறை. இதை எல்லா இடங்களும் இலகுவான நடைமுறைப்படுத்தலாம். நீங்க கேட்ட மாதிரி கடினம் என்று நினைக்கிறது நிறுவனங்கள்ல உள்ள லீடர், அவர் மேனேஜரா இருக்கலாம், அல்லது அதுல தலைமை, பாடசாலையில இருந்தா அதிபரா இருக்கலாம். அந்த அதிபர் மற்ற அந்த சுற்றி உள்ள அங்கத்தவர்களோட ஆர்வத்தை பொறுத்துதான் இது நடைமுறைப்படுற விஷயங்கள் இருக்குது. நிச்சயமா வீட்டிலேயே இருந்தா தந்தை, தாய் அந்த குழந்தைகளுக்கு ஒரு மாடலா இருக்கணும். அவங்க இந்த விஷயத்தை செஞ்சாதான் அந்த பிள்ளைகளை தொடர்ந்து கடைபிடிப்பாங்க. நிறுவனமா இருந்தா அந்த நிறுவனத்தில் உள்ள தலைவர் நிச்சயமா ஒரு மாடலா இருக்கணும். அவரை செய்து மற்றவங்களை அதை பின்பற்ற வைக்கணும், அதை பத்தி பேசணும், இதுல உள்ள நன்மைகளை உணரணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த நிறுவனங்களையும் அதை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வரலாம். இது நடைமுறைப்படுத்துறது நிறுவனங்கள் கஷ்டப்படுறதுக்கான நான் பார்த்த நிறுவனங்கள்ல நீங்க கேட்ட கேள்வியும் இருக்குது. தொடங்கும் போது அழகா தொடங்குவாங்க. இவங்களுக்கு இந்த 5 years நடைமுறைப்படுத்த முடியாததுக்கு காரணம் உண்மையில நான் இப்படிதான் சொல்லணும். முதலாவது நாங்கள் கொஞ்சம் சோம்பேறிகள். 2வது ஒரு விஷயத்துல நன்மைகளை நாங்க நம்புறது இல்லை. இந்த சோம்பேறிகளா இருக்கிற காரணத்தினாலதான் நாங்க இதை நடைமுறைப்படுத்தாம போறோம். ஆகவே கஷ்டம் என்று சொல்றதை விட யாருக்கு ஆர்வம் இருக்கோ, யார் இந்த விஷயத்துல நன்மைகளை அறிகிறாங்களோ அந்த நிறுவனம், அந்த வீடு, அந்த தொழிற்சாலையில இது இலகுவா நடைமுறைப்படுத்த முடியும். நிறைய விடயங்களை நாங்கள் பேசி இருக்கின்றோம். இந்த நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்த 5 years தொடர்பாகவும் இந்த உற்பத்தி திறன் முகாமைத்துவம் பற்றியும் பேசுவதானால் நாள் முழுதும் கூட பேசிக் கொண்டிருக்கலாம். ஏனெனில் அவ்வளவுக்கு நாம் சோம்பேறிகளாக இருக்கின்றோம். அவற்றிலிருந்து திரும்பி வருவதற்கு நேரமும் எடுக்கிறது, நாட்களும் செலவாகிறது. எனவே இந்த செலவுகளை குறைத்துக் கொள்வது உங்கள் கைகளில் இருக்கிறது. இன்றைய இந்த கலந்துரையாடலினூடாக நிறைய விஷயங்களை நீங்களும் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். உற்பத்தி திறன் முகாமையாளர் திரு பூபாலசிங்கம் அவர்களுக்கு நாம் எமது நன்றிகளை தெரிவித்துக்